अरे सबटाइटल इधर आओ. நீ கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டீங்களா? யூ ஆர் ஆன்டி இந்தியன். I told you both. ஓகே 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 சார். சாப்பிட்டீங்கல்ல? I வர்றப்பே காணா காலையே போலாம் சார். வெயிட்டிங்கா. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். डेडिकेटेड माइक्रो इरिगेशन फंड के लिए 332 करोड़ रुपया, அதாவது சிறுநீர் பாசன சபா இப்பவே கண்ண கட்டுது. அதாவது சிறுநீர் பாசன படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்களா அறுத்துக்கிட்ட முண்டங்களா. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ओपन करूं है I come है. எந்த மனமா இருந்தாலும் சரி ஓபன் பண்றதுக்கு ஆளா வந்து நாங்க நிப்போம். யோகா யோகா டான்ஸ் டான்ஸ் யோகா யோகா டான்ஸ் காரக்குட்டி டான்ஸ் யோகா யோகா டான்ஸ் டான்ஸ். ஆடுவாங்க நைட் ஆடுவாங்க. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இச்சராஜா ஒரு ஏழர் நாட்டு சனி அப்படின்னு விமர்சிச்சிருக்காப்புல. எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? உன்னையே நான் அடிக்கிறவங்க ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாடா பிசாசு தலையா? வாடா, எங்களுக்கு எல்லாம் ஜோலியா போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டுறதுக்கு ஆள் தெரிய சிக்க மாட்டேன். ஆமா, 7 நாட்டு சனின்றது எல்லாரையுமே பிடிக்கும். அது வந்து இந்து மக்களுக்கு தெரியும். பிடிச்சதுன்னா அது பெரிய பெரிய டார்ச்சர். எவனையும் வளர விடாம, இது பண்ண விடாம, அது பண்ண விடாம ஒரு மாதிரியா ரொம்ப இது பண்ணி விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தான் கரெக்டான சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஓ, எல்லாத்தையும் கேட்டுக்கிறியா? ஏமா, அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன். அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. இல்ல, ஏதாவது ஒரு மதத்தை வச்சு எங்கேயாவது எதையாவது தூண்டி விட்டுறலாமான்னு அவர் பார்த்துக்கிட்டு அதே நோக்கத்தில் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஒரு வில்லேஜ்ல ஒரு சிறந்த அறிவாளியை வளர விட மாட்டீங்களா? ஒரு வார்த்தைக்கு சொல்லக்கூடாதப்பா, ஒரு எழுத்து கூட சொல்லக்கூடாது. சரி விடு. கண்டிச்சிருக்காப்புல. ஏன்னா நேத்து போய் ஒரு போலீஸ்ல சண்டை போடுறாரு. நான் காரக்குடியில இருந்து பரமக்குடி போறேன், இளையாங்குடிக்குள்ள நான் வரக்கூடாதா? என்ன மயத்துக்கு நீர் எங்க வந்தீரு? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? நம்ம அட்மிட வச்சு அளப்பறைய கூட்டி அட்டகாசம் பண்ற நம்ம ஐயா இருக்காருல, ஐயா கரெக்டா சொல்லிட்டான். என்ன மானங்கட்ட பைத்தியக்காரன் நாயேன்னு சொன்னதா? அவர் இன்னைக்கு ஏகத்துக்கும் இந்த வெயிலுக்கு எதுக்கும் கருப்பாய் விட்டார். பூசிட்டாங்களா? பூசிட்டானுங்க. அவர் இந்த பரமக்குடிக்கு போறதுக்காக கார்ல போயிருப்பார் போல் இருக்கு. சர்ன்னு நம்ம போலீஸ்காரங்க குறுக்க நிப்பாட்டி, குறுக்க இந்த கௌசிக் வந்தா எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க அங்க போகக்கூடாது. சரி, ரிவர்ஸ் இங்கேயும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. எங்கேயா போறதுறாங்க? பிரதமர் மோடி எங்களுக்கு இருக்காரு, ஆனாலும் நீங்க எங்களை இப்படி வச்சுருவாங்கன்னு சொல்லி யாகத்துக்கும் கத்துக்கத்தும் கத்துக்கிட்டாங்க. உன் வாயாலேயே சொன்னியடா குரங்கு. முடியாதுப்பா, உன் கூட குடும்பம் நடத்த நம்மளால முடியாது. இந்த ஆட்டோ கூட நீ வச்சுக்க, நான் குதிரை வண்டி ஓட்டியாவது பொழைச்சுக்கிறேன். சப்பா எம்மாடி சு. ஊர் சார், எங்க கோயில் இருக்கு, குளம் நாங்க போறோம் சார். இந்தியால தானங்க இருக்கு. ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு வந்துட்டோம். எப்ப பார்த்தாலும் நீங்க தடுக்கிறீங்க. நீங்க தான் ஒவ்வொரு தரமா. நீங்களா யாருடா? சார், நாங்க சமூக ஆர்வலர்கள் சார். பூரா பையன சமூக தீவிரவாதி மாதிரி இருந்துகிட்டு உங்ககிட்ட சமூக ஆர்வலர்னு சொல்றாங்க. ஏட்டு என்ன ஊதுது? உங்களுக்கு வேற மாதிரி டீல் பண்ணுங்க சார். உங்க பேரு மணிகண்டன் தானே? உங்களுக்கு இந்து உணர்வு இருக்கு, அதான் முஸ்தபா கிடையாது இல்ல. மணிகண்டனா இருந்துட்டு நீங்க அவங்களுக்கு வேலை செய்யற போலீஸ்காரர்கிட்ட மத உணர்வு வந்து அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக தான் மாமா புடிச்சு உள்ள போடணும். ஏன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல இந்த ஆட்சியில. அரசியல்ல பெரிய கிரிமினலா நாங்க எப்படி? எனக்கு அரசியல் 1000 எதிரி இருக்கான். அதுல முதல் எதிரி நீதான். இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச விஷத்தை பூரா ஓ மேலதான் கக்குவேன். ஒரு காவல்துறை அதிகாரியை போய் நீ வந்து எந்த ஜாதி எந்த மதம்னு சொல்லி பார்த்துட்டு அப்ப முஸ்தபான்னு ஒரு போலீஸ் இருந்தா அவனை அடிச்சு கொண்டா விட்டுறது ஓகேவா? இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். நீ பாக்குற இன்னைக்கு சகல என் அடிய பார்த்தது இல்லையா? பார், என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. நீ இவங்கெல்லாம் வந்து தர்த்திரியம் முடிச்சவங்க. இவங்கெல்லாம் வந்து வெளியில நடமாட விடுறதே பெருசு. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களே ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு.
உத்தரப்பிரதேசத்தில் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இங்கே செஞ்சாங்கன்னா நாக்பூர்ல இதை பாண்டே கண்டிச்சிருக்க மாட்டானே, இதை பற்றி பேசியிருக்க மாட்டான். ஏன்னா அவங்க பிளான் பண்ணி பண்ணுறது தான். அந்த ஆளு தான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், உன்னையும் கொலை பண்ண வச்சிருக்காரு. சரி பாபா. அவர் வந்து என்னங்கடா வித்த காட்டுறீங்கன்னு விஜய பார்த்து கேக்குறாப்புல. நம்ம எப்படி நீங்க என்ன கட்சியை ஆரம்பிச்சுட்டீங்க, ஆனா எதுக்கும் களத்துக்கு வரல, டெபாசிட் வாங்க முடியுமா உங்களால எச் ராஜா கேக்குறாப்புல. என்ன சுத்துறா? அதான் நீ வாங்கினியா முதல்ல டெபாசிட்டு? ஸ்கவுட் எலெக்ஷன் நின்னியா, 40 ஓட்டு வாங்கினியா? அது கூட உனக்கு வக்கு இல்லை. நீ எல்லாம் பேசுற வாய் இதுல இருந்து இது வரைக்கும். அதான் வாழ்க்கை. சிரிங்க. இந்த டீலிங் நமக்குள்ளேயே இருக்கட்டும். அம்மா மாமியை தான் சொல்லணும். மாமி சோறு போடாதேல் ஒரு வேளை போட்டால் போதும்னு சொன்னாலும் கேட்காம 3 வேளை சோத்தை போட்டு கண்டறதுல போய் அசிங்கப்பட்டு அடிவாயிட்டு இருக்கிறதுக்கு மாமி சோறாக்கி போட்டுக்கிட்டு இருக்கு. இதை நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ஓ பொண்டாட்டிய இன்னொருத்த கேவலமா பேசுறது உனக்கு ஜாலியா இருக்கா? ஆடாடா ஆச்சரா, அத கேட்டுட்டு நீ எருமை மாடு மாதிரி நிக்கிறியா? ஒண்ணா கோவமா தான் இருந்தேன். நீ கோவமா இருக்க. 2026 முதல்ல தேர்தல்ல நிக்கணும். 234 கேண்டிடேட். நீங்க எங்கடா போனீங்க? நீங்க எங்க போய் நின்னீங்க? பிஜேபிக்காரன் 234 தொகுதியில் நின்னீங்களா? உங்களுக்கே அந்த அம்மா பிச்சை போட்டுச்சு 2 சீட்டு. அதுல ஜெயிச்சு வந்துவிட்டு உங்களுக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? இந்த அவமானம் உனக்கு தேவையா? இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறான். என்றதான் சிராஜாலாம் பாவங்க, மூளை வளர்ச்சி குன்றிய ஒரு மனிதன். சாய் அந்தால ஆரம்பத்துல இருந்து அப்படித்தானே சாய வரைக்கும் விட்டாரு. நீ எல்லாம் வெளியூர் போய் தொலைய வேண்டியதானே, இங்கேயே சுத்திட்டு இருக்க? மூஞ்சி முகக்கட்டையும் பாரு. ஆஹா, அவர் வந்து என்னன்னா விஜய் அண்ணாமலை சொன்னது அண்ணாமலையை கோட் பண்றாரே தவிர அந்த வார்த்தையை அவரு சொல்லாம நேக்கா அப்படி ட்விஸ்ட் பண்றாரு. எங்க மாநில தலைவரே சொல்லிட்டாரு விஜய் சினிமால என்னென்னலாம் பண்ணாருன்னு. நான் ஒரு வாட்டி சொல்ல வேண்டாம். நம்ம தியேட்டர்ல உன் படத்தை ஓட்டுனேன்னு வை, ஸ்கிரீன் கீஞ்சிரும். அரசு, நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம், ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி தூசு. ஆனா அதை தானே விஜய் பண்றாருன்னு. அவங்க மாநில தலைவர் எதையாவது திங்க சொன்னான்னா தின்றுவியா நீ அப்படின்றாரு. எச் ராஜாலாம் வந்து என்னன்னா ஒரு ஜந்துங்க. அது டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. அது வந்து ஜனநாயக ஜந்து. அதனால அது வந்து அப்படிதான் இருக்காது. என் சின்ன வயசுல பொள்ளாச்சி சந்தையில ஊர்ல இருக்கிற அத்தனை கவுண்டர்களுக்கு அல்வா கொடுத்துட்டு கலெக்டர் பேரன்னு சொல்லி மந்திரி கார்லயே மெட்ராஸ்க்கு வந்தோம்டானா, இப்ப என்னையே நீ செருப்பால அடிச்சுட்டல்ல. இதுல என்ன அப்படின்னா இன்னொரு பக்கம் அந்த போராட்டம் இதெல்லாம் நடத்தி முடிச்சு போலீஸ் சூழ்ந்துட்டாங்கன்னு உடனே ஒரு பெண் தொண்டர் ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு டாக்டர் தமிழிசை ஐயோ அவங்களுக்கு பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு மயங்கி பல்ஸ் பொடியா இருக்கு உங்களுக்கு. டாக்டர்னால நான் உங்களை ஏத்தி விட்டுட்டு நான் இங்க வந்து பரிதவிச்சு இருக்கேன். என்ன ஆட்சி நடக்குது? அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நான் இங்கே இருக்கேன், என் கூட வந்து உங்களை ஏன் கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஆவேசமாக ஒரு உணர்ச்சி பொங்க பேசுறாங்க இந்த தமிழிசை. மருந்து இல்லையா உனக்கு? 2 ஊரும் ஒரு பட்டு மருந்து சாவ வேண்டியதானே. ஆனா இது ஒரு அப்பட்டமான டிராமா. அந்த பெண் மயங்கி விடவே இல்லை, அது ஒரு செட்டப். அது கேமராவிலேயே அப்பட்டமாக சிக்கி இருக்கு. அந்த கேமரா காட்சி, அந்த குறும்படத்தை இப்ப நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. என்ன இது? இதுல பாருங்க, தமிழிசை பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு கருப்பு ஆடை அணிந்த ஒரு பெண் ஒயிலட் கலர் சட்டை போட்ட ஒரு பையன்ட்ட ஏதோ ஒரு விஷயத்த காதுல சொல்றாங்க. அத காதுல வாங்கின அந்த பையன் மயங்கி விழுந்ததாக சொன்னாங்கல்ல, அந்த பெண், அதாவது நீல கலர் ஆடை போட்டிருக்க அந்த பெண்ணை கூப்பிட்டு ரொம்ப நேரமா காதுல ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த பெண்ணு கிட்ட அந்த பையன் வயலட் கலர் சட்டை போட்ட அந்த பையன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே இந்த கருப்பு ஆடை பெண் அவங்க வந்து சொல்ல சொன்னாங்கல்ல, அந்த பெண் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி அந்த பையன் ஏதோ ஒரு விஷயத்த அந்த பெண் கிட்ட சொல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன்.
திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த பெண் அப்படியே மயங்கி விழுகுறாங்க. அந்த பையன் உடனே ஐயோ மயங்கி விழுந்துட்டாங்க, ஐயோ மயங்கி விழுந்துட்டாங்கன்னு கத்துறத பார்க்க முடியுது. உடனே தமிழிசை ஓடி போய் அந்த மயங்கி விழுந்த பெண்ணை பாக்குறாங்க. இந்த வீடியோவை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அந்த வயலட் கலர் சட்டை போட்ட பையன் மயங்கி விழக்கூடிய அந்த பெண் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்றான், ரொம்ப நேரம் சொல்றான். சொன்ன பிறகுதான் அந்த பெண் அப்படியே மயங்கி விழுகுறாங்க. அப்ப அப்பட்டமாக இது டிராமாவா இருக்கா இல்லையா? ஏமாத்திரியா? உலகமாக ஃப்ராடா இருக்க என்ன ஓகே சுத்த மட்டமான பொம்பளை இருப்பா போல இருக்கு. சோலி முடிச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.